அனைவருக்கும் வணக்கம். நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் அன்போடு பதிப்பித்துக் கொடுத்த ஒளிவில் ஒடுக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பிலே சத்தினி பாதத்து உத்தமர் ஒளிவு என்கிற பகுதியை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். யோக சாதனம் பழக வேண்டும் என்று விரும்புகிறவரை பரிசோதனை செய்து அவருக்கு பக்குவம் இருக்கிறதா என்பதை தெரிந்தான பிறகுதான் அவருக்கு ஞானத்தை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கண்ணுடைய வள்ளல் தெளிவாக சொல்லி வருகிறார். பக்குவப்படாத நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை பலன் தராது, அது அறுவடைக்கு உதவாது. பக்குவப்பட்ட நிலத்திலே போடப்பட்ட விதை நன்கு விளைந்து பயிராகும். அதுபோல ஒழுக்கமில்லாத ஒருவரிடத்திலே சொல்லித்தரக்கூடிய ஞானம் முதலாகிய பயிற்சிகள் அனர்த்தமான விளைவுகளைத்தான் கொடுக்கும், அது நல்ல விளைவுகளை கொடுக்காது என்கிற கருத்துக்களை கடந்த பதிவிலே கண்ணுடைய வள்ளல் சொல்ல கேட்டோம். இன்றைய பதிவிலேயும் வேறு சில நல்ல கருத்துக்களை வள்ளல் சொல்ல நாமும் உங்களோடு சேர்ந்து கேட்க இருக்கிறோம். அண்ட முதலாய் அனந்தம் பிறப்பின் விதம் கொண்டு நாராய் வினைகள் கூறத்து தொண்டில் சரியாதி செய்து தவச்சார்பில் நிற்போர்க்கு அரிதான பக்குவம் நாளாம். இந்த யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு சரியை முதலாகிய 4 வகையான பயிற்சிகளை பற்றிய தெளிவான புரிதல் இருக்க வேண்டும் என்று கண்ணுடைய வள்ளல் சுட்டுகிறார். தொடர்ந்து இந்த 4 பற்றியும் கண்ணுடைய வள்ளல் சொல்லி வருகிறார். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 நிலைகளிலே ஒருவன் யோகத்தை சரியானபடியாக பற்றி பயணிக்க வேண்டும். சரியை என்பது அடிப்படை. அதிலே மன ஒழுக்கம், பொறுமை, தீவிர விசுவாசம், குருபக்தி ஆகியவை உறுதி செய்யப்படும். கிரியை என்பதிலே செய்ய வேண்டிய பயிற்சிகள், அந்த பயிற்சிகளிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் ஆகியவை எல்லாம் வெளிப்பட்டுவிடும். யோகம் என்பதிலே முறையாக வாசியை நடத்தி தலைக்குள்ளே பயணிப்பதற்கான பாதையை பற்றி சொல்லும். இறுதியாக ஞானம் என்பதை பக்குவம் பெற்றிருந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு சித்தர் மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உள்ளிலே இருந்து உணர்த்தியோ காட்டிக் கொடுப்பார்கள். இதுதான் நடைமுறை, இதுதான் வரிசை கிரமம். இந்த வரிசை கிரமம் மாறாமல் பயணிப்பவர்கள் உறுதியாக வெற்றி காண்பார்கள் என்பதே கருத்து. அண்ட முதலாக அனந்த பிறப்பின் விதம் இப்படித்தான் உருவாகியிருக்கிறது. அண்டங்கள் ஒவ்வொரு வினாடியும் விருத்தியாகி கொண்டே போய்கொண்டிருக்கின்றன. இந்த அண்டங்களை எல்லாம் உற்பத்தி செய்தது எது? பராபரம். பராபரத்தின் கற்பனையே அண்டங்களாக விரிந்தது. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித உடல் உலக வாழ்க்கை என்பது மாயை. இது ஒரு வகையான கனவு, சொப்பனம் என்றே குறிப்பிடுகிறார்கள். நாம் நிஜத்திலே ஒன்றை உருவாக்குவதைக் காட்டிலும் கனவிலே உருவாக்குவது மிகவும் வேகமாக ஒன்றாக இருக்கிறது. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையும் கனவு வாழ்க்கைதான் என்று சித்தர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். இதையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். மேலோட்டமாக பார்க்கும்போது இது குழப்பத்தை தந்தாலும் கூட, ஒருவர் நம்மோடு சதையும் உயிருமாக வாழ்ந்திருந்தவர் மறைந்து விட்டார், இறந்து விட்டார். அதன் பிறகு அவரை பற்றிய நினைவுகள் மாத்திரம் சிறிது காலம் நம்மை சுற்றி சுற்றி வருகின்றன. அதன் பிறகு அவையும் மறந்து போகின்றன. இறந்தவரின் நினைவுகளை சுமந்திருந்தவரும் ஒரு நாள் இறந்துதான் போகிறார். இவையெல்லாம் எப்படி நடக்கின்றன? மரணம் என்பது ஏன் ஏற்படுகிறது? ஜனனம் என்பது ஏன் ஏற்பட்டது? இவை எல்லாமே பராபரத்தினுடைய திருக்கற்பனைகள். நம்முடைய இந்த உடல் உலக வாழ்க்கை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நாம் நரராக பிறப்பதற்கு முன்பு அனந்த பிறப்புகளை எடுத்துவிட்டோம். அண்ட முதலாய் அனந்தம் பிறப்பின் விதம் கொண்டு நரராய் வாழ்ந்திருக்கிறோம். இந்த மனித உடல் எடுப்பதற்கு முன்பதாக நாம் எண்ணற்ற பிறவிகளை எடுத்து வந்துவிட்டோம். மாணிக்கவாசகப் பெருமானின் கூற்றுப்படி புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி, பறவையாய், பலவித மிருகங்களாய் இப்படி பற்பல பிறவிகளை எல்லாம் எடுத்து அதன் பிறகு மனிதராக நாம் பிறந்திருக்கிறோம். மனிதராக பிறந்த பிறகு பக்குவப்பட்டுவிட்ட மனிதன் சரியான பாதையிலே பயணித்து பரத்தை சேருவான் என்று பராபரம் சுயமாக சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்து மனிதனை அனுப்பி வைக்கிறது. ஆனால் மனிதன் தன்னுடைய ஆசைகள் காரணமாக ஒவ்வொரு முறையும் தோற்று போகிறான். திரும்ப திரும்ப பற்பல விதமான கர்மவினைகளை சுமந்து கர்மவினைகளின் காரணமாக தேகங்களை எடுத்தபடியாகவே இருக்கிறான். இது நிற்காமல் நடந்து கொண்டே இருக்கிறது.
இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் தவச்சார்புக்கு செல்ல வேண்டும். தவம் செய்வதற்கு முன்பதாக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பதை பற்றியதான புரிதல் நமக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். இந்த புரிதல் ஏற்பட்டவர்களுக்கு, நல்ல பக்குவம் ஏற்பட்டவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைத்தே தீரும் என்பதே கருத்து. மேலை சுகம் வெறுத்து மேலொடு கீழற்று வெறும் சாலப் பொய்யாய் உடல் ஆர் தான் ஆர் தன் மூலம் ஆர் என்று தெரிவிப்பாரை எய்துவோம் என்று இரண்டாய் ஒன்றுபட தேட்டம் உதிக்கும். தேட்டம் என்கிற சொல் நாட்டம் என்று சொல்லப்படும். நாட்டம் ஏற்பட வேண்டும். அந்த நாட்டம் ஏற்படுவதற்கு உங்களுக்கு சரியான பாதையை காட்டிக் கொடுக்கக்கூடிய குருமார்களை கண்டறிந்து அவர்களுடைய வழிகாட்டுதலை எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நிறைவேற்ற பழக வேண்டும். உங்களுக்கு உங்கள் ஞான குருமார்கள் உங்களை பற்றிய முழுமையான புரிதலை கொடுக்க வேண்டும். மேல் கீழ் என்பதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். பிறப்பால் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்பதையெல்லாம் விட்டொழித்து ஞானப்பாதையிலே பயணிக்கக்கூடியவர்கள் நேரான வழியிலே நடக்க பழக வேண்டும். அல்லது அறிவாளி, அறிவற்றவன், மிகப்பெரிய செல்வந்தன், ஏழை என்பது போன்ற மேல் கீழ் என்கிற ஏற்ற இறக்க தாழ்வு மனப்பான்மைகளுக்கு இடம் கொடுக்காமல் சரியான பாதையிலே பயணிக்க வேண்டும். இந்த உடல் என்பது யார்? நான் என்பது யார்? இதற்கு மூலம் யார் என்கிற வினாவுக்கான விடையை சீடனுக்கு புரியப்படுத்த வேண்டியது குருமார்களின் கடமையாகிறது. நல்லது கெட்டது என்கிற இரண்டு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் இரண்டு விளைவுகள் தான் ஏற்பட முடியும். ஒன்று வெற்றி அல்லது தோல்வி. வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டும், தோற்றுவிட்டால் என்ன செய்து வெற்றியை வசப்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் குருமார்கள் தங்கள் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து விடுவது இல்லை. பொறுமையாக அவர்களை சோதித்து காத்திருக்கிறார்கள். முழுமையான தேட்டமும் நாட்டமும் தன் சீடனுக்கு இருக்கிறதா என்பதை புரிந்தான பிறகுதான் சித்தர் பெருமக்கள் சரியான பாதையை நேரடியாக காட்டிக் கொடுப்பார்கள். அதுவரையிலும் அவர்களை அண்டி காத்திருக்க வேண்டியது யோக சாதகனின் கடமையாகிறது என்பது கருத்து. வேர்க்கும், கண்ணீர் ததும்பும், கம்பிக்கும், மெய் நடுங்கும், வார்த்தை நழுவும், மனம் பதறும், கார்க்கதமாய் காந்தும், ரோமம் சலியாகும், காதலித்தார்க்கு ஏய்ந்த குணம் காண் இவை எட்டும். கலவியிலே காதலன் காதலி நெருங்கி இருக்கும் போது, முதல் முறை ஒருவரை ஒருவர் அணுக்கமாக சார்ந்திருக்கும் போது இந்த வகையான வித்தியாசமான உணர்வுகளை அவர்கள் சந்திப்பார்கள். உடலிலே வியர்வை ஏற்படும், லேசாக கண்ணீர் ததும்பும், ஒரு பயம், பதட்டம் இருக்கும், உடலிலே சிறிய நடுக்கம் இருக்கும், வார்த்தைகள் வராது, வெறும் காற்று மட்டுமே வரும், மனதிலே ஒரு சிறிய பதட்டம் இருக்கும், ரோமம் சிலிர்த்து கொண்டு நிற்கும், மெய்க்கூச்செறிதல் என்போமே அதுபோல. இப்படிப்பட்ட 8 வகையான குணங்களும் காதலித்தவர்களுக்கு ஏற்படும். எதற்காக கண்ணுடைய வள்ளல் இங்கே எதை சொல்லுகிறார்? இதே வகையான நிலை யோக வெற்றியை நோக்கி பயணித்து ஞானத்தை அடையக்கூடிய பக்குவம் பெற்றிருக்கக்கூடிய யோகிக்கும் ஏற்படும். சந்திரகலை சூரியகலையின் சேர்க்கையின் காரணமாக பூர்வ மத்தியத்திலே மனம் ஒடுங்கி நிற்கும் போது இந்த குணங்கள் அங்கேயும் ஏற்படும். கண்களிலே கண்ணீர் ததும்பும், உடலிலே நடுக்கம் இருக்கும், ஒரு பதற்றம் இருக்கும், உடலில் லேசான வெப்பம் ஏற்பட்டு ஒரு காந்துதலான உணர்வு ஏற்படும், உடலிலே ரோமங்கள் செழித்து கொண்டிருக்கும், பற்பல விதமான ஆனந்தமும் பயமும் கலந்த மாதிரியான நிலை இருக்கும். உடலுக்குள்ளே ஏதேதோ மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு வகையான பயம் ஏற்பட்டுவிடும். காதலன் காதலிக்கு ஏற்பட்ட அதே உணர்வு இங்கேயும் ஏற்படும். அது சிற்றின்பம், இது பேரின்பம். இது போன்ற உணர்வு இஷ்ட தெய்வத்தின் சன்னிதானத்திலே, ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்யும் போதும் சிலருக்கு ஏற்படும். காரணமில்லாமல் கற்ப கிரகத்திலே இருக்கும் இஷ்ட தெய்வத்தை பார்த்தான பிறகு கண்களிலே கண்ணீர் ததும்பும், மெய் சிலிர்க்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்மிலே பலருக்கும் ஏற்பட்டிருப்பது என்னவோ உண்மைதான். சிற்றின்பம், பேரின்பம் ஆகிய இந்த இரண்டிலுமே இந்த வகையான உணர்வுகள் ஏற்படும். ஒரு யோகி தன்னுடைய உடலிலே இது போன்ற மாற்றங்களை உணர்ந்தால் அவன் சரியான பாதையிலே பயணிக்கிறான். அவன் உடலில் ஏற்பட்ட மாற்றம் ஞானத்தை அவனுக்கு தரக்கூடியது என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம். இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக கண்ணுடைய வள்ளல் நமக்கு சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே,
ஞானிகள் மகான்களுடைய நூட்களை தொடர்ந்து வாசிக்க வாசிக்க நமக்கு சரியான புரிதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே ஞானிகள் மகான்களின் நூட்களை தொடர்ந்து வாசிப்போம், நல்வழி பயணிப்போம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.